ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், படித்ததில் பிடித்தது. சேமிப்பு இல்லையெனில் உழைத்த உடலுக்கு ஓய்வு கிடைக்காமல் கடைசி காலம் கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சும். பெரும்பாலும் சண்டைக்கான காரணத்தை விட சண்டையின் போது பேசிய வார்த்தைகள்தான் மீண்டும் அவர்களிடம் பேச விடாமல் தடுக்கிறது. நம்ம கோவத்தை தூண்டி பேச வைத்து நம்மளையே குற்றவாளியாக்கி என்று கூறும் நம் பிரியமானவர்களுக்கு மௌனத்தை தவிர வேறென்ன பரிசளிக்க முடியும்? இனி யாரையும் இழுத்து பிடிச்சி என் கூட இருங்கன்னு சொல்கிற நிலைமைக்கு யாரும் இருக்காதீங்க. இருக்கிறவங்க இருக்கட்டும், போகிறவங்க தாராளமாக போகட்டும். இதுதான் வாழ்க்கை. அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். பிடித்தவர் மீது வரும் கோபம் நிலையானது இல்லை, ஆனால் அவர் மீது உள்ள பாசம் நிலையானது. துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை தேடுங்கள், அதுவே கடைசி வரை நீடிக்கும். சாவும் ஒரு முறைதான், வாழ்வும் ஒரு முறைதான். சாக துணிந்த உனக்கு ஒரு முறை கூட வாழ துணிவில்லையா? தனித்து நின்றாலும் கூர்மையாக முள்ளாக நின்றுப்பார். ஏறி மிதிப்பவனும் தயங்குவான், பிடித்து உடைப்பவனும் நடுங்குவான். கொஞ்சமா அனுசரித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆனால் அனைத்தையும் அனுசரித்து வாழ வேண்டும் என்றால் அது நரக வாழ்க்கை. நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே வாழ். அதை விட்டுட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே. உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நில். அவமானங்களை சகித்து சாதிப்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான். நாள் முழுவதும் எவ்வளவோ கவலைகள் இருந்தாலும் நேசித்த ஒருவரின் கால் இல்லை மெசேஜ் வரும்போது நமக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி.